கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம். இந்த அதிகாரத்தில் 34 வசனங்கள் உள்ளன. இந்த அதிகாரம் முழுவதும் ஆராதனையில் ஆண்கள் புருஷர்கள் ஏன் தலையை மூடக்கூடாது, ஸ்திரீகள் ஏன் மூட வேண்டும் என்பதை குறித்தும், கர்த்தருடைய பந்தியை நாம் எப்படி அனுசரிக்கிறோம், அதை துர்ப்பிரயோகம் செய்துவிடக்கூடாது என்பதை குறித்தும், அந்த ராப்போஜனத்தில் இயேசு கிறிஸ்துவை நாம் நினைவு கூற வேண்டும், கர்த்தருடைய வருகை நினைவு கூற வேண்டும், அவருடைய மரணத்தை நினைவு கூற வேண்டும் என்பதை குறித்தும், அந்த ராப்போஜனத்தில் அந்த திருவிருந்தில் நம்மை நாமே சோதித்து அறிந்து அதன் பின்பு அதில் பங்கு பெற வேண்டும், ஏன் அப்படி பங்கு பெற வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் இந்த அதிகாரத்தில் பவுல் நமக்காக எழுதி வைத்துள்ளார். முதல் 16 வசனத்தில் ஆராதனையில் தலையை மூடிக்கொள்வது பற்றி. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். 4வது அதிகாரம் 16வது வசனத்தில், ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஏன் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று பவுல் சொன்னார் கொரிந்தியருக்கு? ஏன்னா பவுல் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார், அதனால நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று கூறினார். சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்து கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடி நீங்கள் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழுகிறேன். இந்த கொரிந்து ஜனங்கள் எல்லா கட்டளைகளையும், பவுல் அவர்களுக்கு கொடுத்த கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறார்கள். அந்த கட்டளைகளை யார் போய் சொன்னதுன்னா, 4வது அதிகாரம் 17வது வசனத்தில், எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரனாகிய தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பினேன். நான் எங்கும் எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். இந்த தீமோத்தேயு போய் அதெல்லாம் ஞாபகப்படுத்தி இருக்கிறான். ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்போ புருஷனுக்கு தலை கிறிஸ்து, மனைவிக்கு புருஷன். 3வது அதிகாரம் 23வது வசனத்தில், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர் என்று அங்கேயும் குறிப்பிட்டுள்ளார். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடி கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடி கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போலிருக்குமே. கர்த்தருடைய ஆலயங்கள்ல ஆராதனைகளில பங்கு பெறுகிற போது எந்த ஸ்திரீகளும், பெண் பிள்ளைகள் தலையை மூடிக்கொள்ள வேண்டும், இல்லைன்னா கனவீனப்படுத்துகிறாள். தன் தலையையே கனவீனப்படுத்துகிறாள். புருஷன் மூடிக்கொள்ளக் கூடாது. ஸ்திரீயானவள் முக்காடிட்டுக் கொள்ளாவிட்டால் தலைமயிரையும் கத்தரித்து போட கடவள். தலைமயிர் கத்தரிக்கப்படுகிறதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடிட்டு கொண்டிருக்க கடவள். அதனால கண்டிப்பா ஆலயங்கள்ல ஜெபத்தின் போது, ஆராதனையின் போது முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும் ஸ்திரீகள். புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாயிருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையாயிருக்கிறாள். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனத்தில், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. சோ இந்த மனுஷன், புருஷனானவன் தேவனுடைய சாயலில், தேவனுடைய மகிமையில் உண்டாக்கப்பட்டவன். அதனால அவன் தலையை மூடிக்கொள்ள வேண்டுவதில்லை. ஆனால் இந்த ஸ்திரீ புருஷனுக்கு மகிமையாய், புருஷனுடைய மகிமையாய் இருக்கிறாள். அதனால அவன் மூடிக்கொள்ளணும். புருஷன் ஸ்திரீயிலிருந்து தோன்றினவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனிலிருந்து தோன்றினவள். ஆதியாகமம் 2:22 தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்ப மனுஷனில் எடுத்த விலா எலும்பு தான் மனுஷி. அப்ப ஸ்திரீ தான் புருஷனிலிருந்து தோன்றினவள். புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள்.
ஆதியாகம 2:18 தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்லி புருஷனுக்கு, மனுஷனுக்கு என்று சொல்லி அந்த மனுஷியை உண்டாக்கினார். அதான் ஸ்திரீ. ஸ்திரீ புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். ஆகையால் தூதர்களின் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேல் முக்காடிட்டுக் கொள்ள வேண்டும். ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறான். சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது லட்சணமாயிருக்குமோ என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறதென்றும், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறதென்றும் சுவாபமே உங்களுக்கு போதிக்கிறதில்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறதே. ஸ்திரீ மயிரை நீளமா தான் வளர்க்கணும், தலைமுடிய நீளமா வளர்க்கணும். ஆனா ஆண்கள் மயிரை நீளமா வளர்க்க கூடாது, அது கனவீனமா இருக்குது. ஆனா இன்றைய காலகட்டத்துல ஆம்பளை பிள்ளைங்களும் வளர்க்குறாங்க. அது வேதத்தின்படி கனவீனமா இருக்கிறது நல்லது கிடையாது. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாயிருந்தால் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கும் அப்படிப்பட்ட வழக்கமில்லை என்று அறிய கடவன். இதுக்காக நான் இப்படி பேசுறேன்னா வாக்குவாதம் செய்ய மட்டும் வந்துராதீங்க. அந்த தேவனுடைய சபைகளுக்கும் எங்களுக்கும் இப்படிப்பட்ட வழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. 17வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் கர்த்தருடைய ராப்போஜனத்தை துஷ்பிரயோகமாக செய்யக்கூடாது, அத சரி செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாயிராமல் தீமைக்கு ஏதுவாய் இருக்கிறதே. முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். அதில் சிலவற்றை நம்புகிறேன். பிரிவினைகள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் சொல்லப்பட்டது. அது 1 கொரிந்தியர் 1:11 என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. அதுல இவர் எல்லாவற்றையும் நம்பல, சிலவற்றை நம்புகிறேன் என்று கூறுகிறார். உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும்படிக்கு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. உங்களுக்குள்ள நிறைய பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் உண்டாயிருக்கணும். எதனா நான் தான் நல்லவன், நான் தான் உத்தமன்னு காட்டுறதுக்காக வேண்டி. நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியா இருக்கிறான், ஒருவன் வெறியா இருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் பண்ணுதல் அல்லவே. ஒருவன் பசியா இருந்து அதை சாப்பிடுறான், ஒருத்தன் வெறியா இருந்து சாப்பிடுறான். இப்படி பண்றது ஒரு ராப்போஜனமா? புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா? தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா? உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ? புகழேன் அப்படின்னு கூறுகிறாரு. 10வது அதிகாரம் 33வது வசனத்தில் நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரல் அற்றவர்களாய் இருங்கள்னு அங்க அட்வைஸ் பண்றாரு, புத்தி சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் தேவனுடைய சபையை அசட்டை பண்றீங்க, இல்லாதவர்களை வெட்கப்படுத்துறீங்க, அதனால நான் உங்களை புகழ மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ராப்போஜனத்தின் மூலமா இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுகிற காரியங்களை 23லிருந்து 26வது வசனம் வரைக்கும் பவுல் எழுதியுள்ளார். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இதை கலாத்தியர் 1:12 நான் அதைன்னா அந்த பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம், அவர்களுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம். ஒரு மனுஷனால் பெற்றதுமில்லை, மனுஷனால் கற்றதுமில்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இங்கேயும் கூறுகிறார், நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 10வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? இங்க என்னை நினைவு கூறும்படி என்னுடைய சரீரத்தை, பிட்கப்படுகிற சரீரத்தை நீங்க புசியுங்க அப்படின்னு கூறுகிறார்.
போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். 10வது அதிகாரம் 16வது வசனத்துல, நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? இது அவருடைய இரத்தம். இங்க கூறுகிறார், என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை இது. என்னை நினைவு கூறும்படி இதை நீங்க பானம் பண்ணுங்க. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 1வது அதிகாரம் 7வது வசனத்தில் அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். இங்க இந்த ராப்போஜனத்துல பங்கு பெறுகிற போது அவருடைய மரணத்தை, அவர் வருகிற வரைக்கும் மரணத்தை தெரிவிக்கிறீங்க. அங்க இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு அவர் வருவார். இனிமே கண்டிப்பா வருவார். அவர் வருகை அந்த வெளிப்படுவதற்கு எல்லாரும் காத்திருக்கிறீர்கள்னு அங்க கூறியிருக்கிறார். 27லிருந்து 34வது வசனம் வரைக்கும் இந்த கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிற போது நாம் எதற்காக நம்மை நாமே சோதித்தறிய வேண்டும் என்று கூறியுள்ளார். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். யாரு அபாத்திரமாய் இந்த அப்பத்தை புசித்து இந்த பந்தியில பங்கு பெறுறானோ, அவருடைய பாத்திரத்துல பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனா இருக்கிறான். அதனால நம்மை நாமே சோதித்தறிந்து அதன் பின்புதான் இந்த அப்பத்துல புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டும். எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் அபாத்திரமாய் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணனால உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள், மரித்தும் போயிருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் நியாயம் தீர்க்கப்படும்போது உலகத்தோடே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். நாம் நம்மையே நிதானித்து அறிந்து அந்த பந்தியில் பங்கு பெற்றால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்ம நியாயம் தீர்க்கப்படும் போது கர்த்தரின் வருகையின் போது அந்த நியாய தீர்ப்பு நாளிலே உலகத்தோடே கர்த்தர் நம்மையே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சை மட்டும் பெற்றுக்கொள்ளுவோம். ஆகையால் என் சகோதரரே, நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். உனக்கு எனக்குன்னு முந்தி போய் வாங்காம எல்லாருக்கும் காத்திருந்து அதை பக்தியோட அனுசரித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கு பசி இருந்தால் வீட்டிலே சாப்பிட கடவன். நம்ம அந்த கர்த்தருடைய பந்தியில் போஜன பந்தியில் கூடி வருவது பசிக்கு சாப்பிடுவதற்காக முந்தி சாப்பிடணும் அப்படியெல்லாம் சாப்பிடுவதற்காக கூடி வராமல் கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுவதற்காகவும் அவர் நமக்காகப்பட்ட பாடுகளை நினைப்பதற்காகவும் நம்மை நாமே சோதித்தறிந்து அந்த பந்தியில பங்கு பெறணும். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன் என்று கூறுகிறார். 1 கொரிந்தியர் 4:19 ஆகிலும் கர்த்தருக்கு சித்தமானால் நான் சீக்கிரமாய் உங்களிடத்திற்கு வந்து இருமாப்படைந்திருக்கிறவர்களுடைய பேச்சை அல்ல அவர்களுடைய பலத்தையே அறிந்து கொள்ளுவேன். இங்கு மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். முதல்ல 4வது அதிகாரத்துல சீக்கிரமா வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த அதிகாரம் முழுவதும் ஆராதனையில் புருஷர்கள் ஏன் தலையை மூட வேண்டாம், ஸ்திரீகள் ஏன் மூடணும், கர்த்தருடைய போஜனத்தை நம்ம துஷ்பிரயோகம் பண்ணாம அதை எப்படி சரி செய்யறது, போஜனத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை எப்படி நம்ம நினைவு கூர்றது, போஜனத்தில் பங்கு பெறுவதற்கு முன் நம்மை நாம ஏன் சோதித்தறிய வேண்டும், இப்படிப்பட்டதான காரியங்களை பவுல் நமக்காக எழுதி வைத்துள்ளார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன்.